கேஎஃப்சியில் மட்டும் ஆர்டர் பண்ணவே முடியாது. ஸோ மதியானம் 3 மணிக்கு வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எவனாச்சும் கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்றோன்னா நான் சாப்பிடுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி கடைக்கு ரீச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கேஎஃப்சி கடைக்கு வரேன். ஃபஸ்ட் டைம் கேஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா 1/1 அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி கூப்பிட்டான். ஸோ அதனால் ஒன்று வாங்கி எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஃப்ரீயாக வரதா ஆளுக்கு பங்கு போட்டு பிரிச்சுக்கலான்ட்டு பிளான் போட்டு கேஎஃப்சிக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. உள்ளே போனோன்னா இங்கே எவனுக்குமே ஆர்டர் பண்ண தெரியலை. ஸோ கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு அதோட எப்படியே பார்த்தா ஆர்டர் பண்ணிட்டோம். இது நின்னுல ரெண்டுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. கேரி பேக் ரிமூவ் பண்ணோம். கேரி பேக் கணும்டா 5 ரூபாய். இது கேரி பேக் வாப்பா. டேக் பண்ண கேரி பேக் தேவை பண்ணு டெல்ல ப்ரோ. 5 ரூபாய் இல்ல. 5 ரூபாய் வேண்டாம் மாட்டே. 5 ரூபாய் ஆனப்போ. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. எங்களோட ஆர்டர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 939. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் கிட்டே இருக்கு எங்களுக்கு முன்னாடி. Meanwhile, வரிசையாக ஆர்டர் வரும் பார்த்தா மாற்றி குழப்பி ஆர்டர் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண உண்மை ஜெயிச்சிட்டி. கேஎஃப்சி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்தா இப்போ கேஎஃப்சியாக பிரித்து வெஞ்சிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு சரியா சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்.